இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கேல்குலேஷன், பேசிக்காக ஒரு கேல்குலேஷன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து என்ன மாதிரி அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு இட்டு கொடுக்கணும்னா, ப்ளஸ் அதாவது அடிஷன் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இதுதான் பண்ண போகிறோம். நம்ம எத்தனைனா ஒரு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ரெண்டு ரெண்டு வேரியபிள் தான் மேக் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஆக்சிஸ் மாடிஃபையர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். ஓகே, கிளாஸ் அண்ட் கிளாஸ் நேம் கேல்சி. ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேல்சிங்கிறது வந்து என்னவா இருக்கணும்னா இங்கே உள்ள ஃபைல் நேம் இருக்கும். நீங்கள் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணால் ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணும்போது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு கேல்சி அப்படி கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் address. string address நேம் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். எந்த இஷ்யூ வரப்போகிறது கிடையாது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரகில் வச்சுருக்கேன். நான் அப்புறம் குயிக்காக நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகே, அப்புறம் இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு ஹெல்ப், அதுக்கப்புறம் இன்டீஜர் பி ஈக்குவல் டு 5 8 இருக்கலாம். ஓகே ஓகே, ஏ வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா ஓகேப்பா, இதுக்கு இந்த செமிகோலன் எழுதணும்னா ஜாவாவை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த செமிகோலன் வந்து மீனிங்னா அதோட அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது, அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ கேல்குலேட்டர் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு வந்து ஆட் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறதுக்காக நான் ஒரு அவுட் டிஃப்ரென்ஷியேட் எழுதுகிறேன். ஸ்டார்ட் ஸ்டார்ட் டைப் பண்ணீங்கன்னா ஆனால் உங்களுக்கு கூட சரியாக பண்ண நீங்கள் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு இதாக எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோடனே எங்கே ஏறுறதுங்கிறது பிரின்ஷியல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன்னா டீச்சர் சி சி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் பண்ணிக்க அதான், பட் அது கட்டாகாது. சி பட்டு add equal to a plus b. Okay, and here subtraction equal to a minus b. Integer multiplication equal to a star b. Integer fraction equal to a by b. Okay, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணுறது என்ன ஃபங்க்ஷன் தெரியணுங்கிறதுக்காகவும் அது ஆகணுங்கிறதுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். சிஸ்டம் இதை வந்து ப்ளஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் போகும். ஆமா கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணி ப்ளஸ் போட்டிங்கன்னா இதே இது ரெண்டு இதுவுமே அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக அது ஆட் ஆகும். அதே இது ஸ்ட்ரிங்கும் ப்ளஸ் நியூமரிக்னா அதுவும் அதே மாதிரி தான் நார்மலாக ஆகும். அதே சம்டைம்ஸ் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் ரெண்டுமே நம்பராக இருக்குன்னா அது வந்து அடிஷன் ஆகிடும். ஓகே,
பேசிக் அடிஷன் ஆப்ரேஷன் அங்கே வரும். இது வந்து என்ன பண்ணுறோம்னா இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைச்சு வரும். சேனல் வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டு ஓகே, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது ஓகே, இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி அசைன்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பிங் அடிஷன் பார்ப்போம். ஓகே, வேரியபிள் தெரிஞ்சிச்சு, அசைன்மெண்ட் தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரிங்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.